ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அத்தை, எதுக்கு இப்ப இவரை வர சொல்லிருக்கீங்க? எதுக்காக போட்டோ வாங்க வச்சிருக்கீங்க? சொல்றேன், எல்லாம் காரணமாதான். நீங்க வா தம்பி, நீங்களும் வாங்க வாங்க வா. டேய் சிவராமா, அம்மா ஒரு முடிவு எடுத்திருக்கேன்டா. நீ மேல இருந்து பார்த்தாலும் கண்டிப்பா சந்தோஷம்தான் படுவேன். ஏன்னா சின்ன வயசுல நீ அப்பா இல்லாம இருக்கிறப்போ நீ ஏமா தனியா இருக்கிற, 2வது கல்யாணம் பண்ணிக்கோ, எதுக்காக உன் வாழ்க்கையை தியாகம் பண்றேன்னு கேட்பேன். அதனால நான் எடுத்த இந்த முடிவுக்கு நீ நிச்சயம் சம்மதம் சொல்லுவேன். சிவராமா, நீ இவளை கைப்பிடிச்ச நாள்ல இருந்து கண் கலங்காம வச்சுக்கணும்னு சொல்லுவேன். நீ ஒவ்வொரு தடவையும் லீவுக்கு வந்துட்டு திரும்பவும் ராணுவத்துக்கு போகும்போதெல்லாம், அம்மா நான் திரும்பி வர்ற வரைக்கும் என் வினோதனிய பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்லி என் பொறுப்புல விட்டுட்டு போவேன். இப்படி பல தடவை சொல்லிட்டு போனேன். ஆனா நீ கடைசியா ஒரு நாள் வரவே இல்லை. எங்களை எல்லாம் ஏமாத்திட்ட. ஆனா நீ வினோதனிய பத்திரமா பாத்துக்கோன்னு சொன்ன அந்த வார்த்தை இன்னும் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு சிவராமா. நீ என்ன நம்பி ஒப்படைச்சிட்டு போன பொறுப்பை நான் தானே பாத்துக்கணும். உண்மைய சொல்ல போனா இவதான் நீ போனதுல இருந்து எங்களை கண் கலங்காம பாத்துக்கிறா. அவ வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு, அப்படிப்பட்டவளுக்கு நான் ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் தானே. நீ போடா, உன் வினோதனைய நான் பாத்துக்கிறேன்னு உனக்கு நான் நம்பிக்கை கொடுத்துருக்கிறேன். அந்த நம்பிக்கைக்கு நான் உண்மையா இருக்கணும் இல்லப்பா. நான் உன்னை ஏமாத்த கூடாதுல்ல. அதுக்காகத்தான் சிவராமா அம்மா ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். எனக்கும் வயசாயிடுச்சு, நானும் போயிட்டா இவளை யாருடா பாத்துக்குவாங்க? இவளை நிர்கதியா தவிக்க விட்டுற கூடாதுல்ல. ஒரு பாதுகாப்பான இடத்துலதான் வினோதனிய நான் ஒப்படைக்க போறேன். அதுக்கு முழு தகுதியானவர் தான் இந்த தம்பி. டேய், இவரும் அப்படியே ஒன்ன மாதிரி தாண்டா சிவராமா. எப்படி நீ சின்ன வயசுல அப்பா இல்லாம அம்மாவுக்கு ஆதரவா இருந்தியோ அதே மாதிரிதான் இந்த பிள்ளையும் அவங்க அம்மாவை பாத்துக்கிறாரு. என்னைக்குமே தாய நல்லா பாத்துக்கிறவங்க தான் கட்ட பொண்டாட்டிய ரொம்ப நல்லா பாத்துக்குவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இந்த தம்பி மேல ரொம்பவே இருக்கு. மத்தவங்க சிரமத்தை புரிஞ்சுக்கிட்டு இவங்க 2 பேரும் வாழ்க்கையில ஒண்ணு சேர்ந்தா இவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் சிவராமா. அதுக்கு உன் ஆசீர்வாதமும் வேணும். இனி நம்ம குடும்பத்தை உன் இடத்துல இருந்து இந்த தம்பி தான் பாத்துக்க போறாரு. அம்மா நான் எடுத்திருக்கிற முடிவுல தப்பு இல்லைல்ல. நீ இதை புரிஞ்சுக்குவேங்கிற நம்பிக்கையில ஒன்ன சாட்சியா வச்சுதான் நான் இவங்களை சேர்த்து வைக்க போறேன்னு சொல்றேன்டா.